அந்த டேட்டா சென்டர் கூகுளோடது ஏன் ஆந்திர பிரதேஷ் போச்சு சொல்லுங்க, அதை அப்போ போச்சுல சொல்லுங்க. இது ரெண்டுமே திமுக ஆட்சியில் நடந்த ஃபெயிலியர்ஸ். ரெண்டுமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டடு. மஸ்தகான் டாக் பில்டர்ஸும் சரி, டிஆர்டிஓ ஏர்போர்ட்டும் சரி, சிவிலேஷனும் சரி, ரெண்டுமே கவர்மெண்ட் செக்டர். கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது திட்டம் வந்து எங்களுக்கு பிரோஜனம் கிடையாது, எங்களுக்கு காசு வராது, கமிஷன் வராதுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பண்ணீங்க, நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ப்ரூவ் பண்ணுங்க இல்லைன்னு. ஆன் த அதர் ஹேண்ட் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரைவேட்டில் வர்றதும் தமிழ்நாட்டுக்காரு இவற்றை லஞ்சம் வாங்க முடியாது, அங்கே டெவலப்மெண்ட் இருக்குது, டேட்டா சென்டர் தூக்கி கொடுத்துரு. இது இங்கே மட்டும் நடந்துச்சா? ஃபாக்ஸ்கான் நடக்கல? ஃபாக்ஸ்கான்ல இவங்க 1000 கோடி வருதுன்னாங்க. அவன் என்ன சொன்னா, உங்ககிட்டயா நான் போறேன், நான் போறேன், உங்ககிட்ட கொடுக்க முடியாது 35%. ஹுவாங்ஸ்வாங் 1800 சொச்ச கோடி இங்கே வராங்க, இல்லை கேன்சல் பண்ணிட்டு எமோ எங்கே போனான். எத்தனை திட்டம் வேணும் இப்போ கேட்குற? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ திட்டம் கொண்டு வந்தீங்க அந்த 5 வருஷத்தில்? முதலீடு கேட்க போகிறேன் எத்தனை நாட்டுக்கு போயிருப்பீங்க? 7 ட்ரிப்பு போனார். அது எந்த 5 ட்ரிப்பில் 7 நாட்டுக்கு போனீங்க, என்ன கொண்டு வந்தீங்க உங்களால் சொல்ல முடிச்சுதா? வெள்ளை இருக்கீங்க. இப்போ நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலன்றது தான் பாயிண்ட். ஸோ இவங்க எதுக்குமே தயாராக இல்லை, எல்லாமே போய் அவங்க செஞ்ச சொதல்பல்கள் எடுத்துகிட்டு வந்து மக்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல, ஒரு தைரியம் இருக்குல்ல. இதுதான் எனக்கு எப்படின்னே தெரியல. பொய் எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.